வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் அல்ட்ரா டிஜிட்டல் பைப்பான் ஒன் ரிமோட் கிட்டை பற்றி ஒரு அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பைப்பான் ஒன் ரிமோட் கிட்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.2 வெர்ஷன். இதிலே பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லா ரிமோட் கிட்டுக்கும் வர மாதிரி பாட்டம் கிட்டு, இது டிஸ்பிளே கிட்டு வந்துடுது. அடுத்து வயர் செட்டு அப்படியே வந்துடுது. என்கோடர் வந்துடுது. இதில் கேட்லாக்கும் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன போர்டு எப்படி ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி பிளாக் டேக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெச்டி ரெஸ் பாக்ஸு, அதே மாதிரி FT003 மினி டி கோடர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா USB போர்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாட்டம் போர்டில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ்லாம் பாக்ஸ் டைப்பில் போட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி, மற்றபடி இது கனெக்ஷன் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைப்பான் ஒன் ஆடியோ இன்புட் கொடுக்கணும். ஒரு DVD இன்புட்டாக இருக்கலாம், அல்லது HDRS பாக்ஸு ஆடியோ இன்புட்டாக இருக்கலாம். HDMI ARC போர்டோட பைப்பான் ஒன்று இன்புட்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பைப்பான் ஒன்று அவுட்டு இந்த இடத்துல வரும். இதை எடுத்து நம்ம ஆடியோ போர்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே போர்டுக்கு கனெக்ஷனுக்கு இந்த இடத்துல நம்ம ஜாக் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம எடுத்துக்கலாம். இதிலேயே ஸ்டீரியோ இன்புட்டு 3 இன்புட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல ESPயோட ஆடியோ இன்புட்டு நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அதே மாதிரி வோல்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ப்ளஸ் 12 வோல்ட்டு கிரவுண்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டிஸ்பிளேலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HDRS பாக்ஸ் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது என்கோடர், இது ஸ்டாண்ட் பை மியூட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ESP போர்டுக்கு 5 வோல்ட்டு IR லைனு இதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடெக் கம்பெனியில் வருது பார்த்தீங்களா ஒரு போர்டு, அதாவது HDMI ARCயோட ஒரு 4 HDMI இன்புட்டோட ஒரு போர்டு வரும்ல, அதை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வயர் எடுத்து நம்ம இந்த பாட்டம் போர்டில் நம்ம சொன்ன பார்த்தீங்களா டிஸ்பிளேக்கு போகிற கனெக்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, இது இந்த இடத்துல இது நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ இந்த போர்டை உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த என்கோடர் லைன் இருக்க இடத்துல ஒரு வயரை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த என்கோடரில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிஸ்பிளே போர்டுக்கு லைன் கொடுக்கணும். அதுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது டிஸ்பிளே போர்டிலேருந்து வர்ற வயரை நம்ம இந்த பாட்டம் போர்டில் இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணணும். டிஸ்பிளே போர்டுன்னு எழுதி பார்த்தீங்கன்னா அங்கே கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு வோல்ட் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். லைன் கொடுத்து வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னா ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. நம்ம இந்த ரிமோட்டில் நம்ம பேட்டரியை போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ USB போர்டெலாம் இருக்குது. இதில் டெஸ்ட் ஒன்லாம் இருக்குது. பைப்பான் ஒன் ஆடியோ எல்லா சேனலுமே வருதான்னு சொல்லி நம்ம ஆடியோ டெஸ்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இதுலேயே நம்ம HDRS பாக்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது, அதே மாதிரி FT003 எப்படி ஜாயின் பண்ணுறது, அதே மாதிரி இதுலேயே சப்வூஃபர் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா PT2351 சப்வூஃபர் ஃப்ரீ போட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த சப்வூஃபர் ஃப்ரீ உங்களுக்கு பிடிக்கலைன்னா எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஃப்ரீயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.